அதுக்கு மேலே வரோமா? நான் நிறைய சொல்கிறது உண்டு. உங்கள் வீட்டு குழந்தை ஒழுங்காக படிக்கலைன்னா நல்லா அடிக்கணும். ஆமாம், பேரண்ட்ஸ், குழந்தைய இல்லை, பேரண்ட்ஸ் அடிக்கணும். ஏன்னா ஆஸ் அ பயோடெக்னாலஜிஸ்ட் ஐ நோ தட் the learned concept cannot be inherited, but the capacity to learn is inherited. நீ கொடுத்த ஜீன்ஸ் அவ்வளோதான், அதில் அவ்வளோதான் அந்த குழந்தையால் படிக்க முடியும், அதுக்கு மேலே படிக்க முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் 99 வாங்கினான் அந்த 1 மார்க்கு. ஏன்யா அந்த மாதிரி பண்ணிங்க? வீட்டுக்கு போனால் அவன் இருக்க மாட்டான், முன்னால் ஓடி போடுவான். வேறு என்ன பண்ண போகிறான்? ரைட். அதுவும் இந்த கேங் இருக்குது பாருங்கள், நம்ம கேங்கு. சார் ஃபோன் வச்சுருங்க, பாக்கெட்டில் வச்சுருங்க. அது நம்ம கேங் இருக்குது பாருங்கள். எங்களுக்கு ஒரு 35 பாஸ் மார்க், 36 வந்தால் அன்றைக்கி ஈவினிங் சினிமா போய் செலிப்ரேட் பண்ணுவோம். இதுங்க இருக்குது பாருங்கள், 95 வந்தாலும் வேன்னு அழுதுட்டு உட்கார வேண்டியது. சேஞ்ச் தட் பேட்டர்ன் ப்ளீஸ், சேஞ்ச் த பேட்டர்ன். Marks don't help us in the long run. What is this? Decipher. என்ன phrase அதுலேருந்து? யார் எக்கனாமி காமர்ஸ் டீச்சர்ஸுங்க? பதில் சொல்லு. இப்போ கையை தூக்க மாட்டாங்களே, பதில் சொல்லுங்க. என்னது? growing economy. வருங்காலத்து கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி தான் வரப்போகுது உங்களுக்கு. டாப் சீக்ரெட். என்ன இருக்கு வார்த்தைங்க? என்ன இருக்குங்க இங்கிலீஷில்? என்ன ஆச்சு? அது உடைஞ்சிருது. அப்போ என்னவா இருக்கும்? broken promise. Very good. Great teachers are always positive thinkers. They believe in themselves, believe in their students. கிளாஸுக்கு போனால் கொஞ்சம் சிரிங்க. ஏன் இன்றைக்கி யாராவது டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண மறந்துட்டீங்களா? எப்படி இருக்கும் இந்த மாதிரி கிளாஸுக்கு போயிட்டு இந்த 3rd ஃபேஸுக்கு பாருங்க, போய்ட்டு குட் மார்னிங் நல்லா இருக்கும்ல? அது எப்படி இருக்கும்? குட் மார்னிங் மாதிரி தான் இருக்கும், குட் மார்னிங் மாதிரி இருக்காது, குட் மார்னிங் ஆகிடும். பாருங்கள், குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிக்குது. நம்ம போக போக மறந்துடுறோம். குழந்தைங்களோட காம்படன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள். கிரேட் டீச்சர்ஸ் ஆர் கண்டினியூஸ் லேர்னர்ஸ். படிச்சுட்டே இருங்கம்மா, படிங்க, நாலேஜ் கெயின் பண்ணுங்கள், கண்டினியூஸ்லி கெயின் நாலேஜ். காரில் பிரேக் எதுக்கு? ஸ்டாப் பண்ணுறதுக்கு. எதை நம்பி காரை ஓட்டுறீங்க ரோட்டில்? எதை நம்பி காரை ரோட்டில் எடுத்துன்னு போகிறீங்க? பிரேக்கை நம்பி. எதை நம்பி நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க ரோட்டில்? பிரேக்கை நம்பி. அப்போ பிரேக் வண்டி நிப்பாட்டுறதுக்கா வேகமாக போகிறதுக்கா? வேகமாக போகிறதுக்கு. பிரேக் வண்டியில் இருக்கிறது உங்களுக்கு வேகமாக போக வைக்கிறதுக்காக. ஏன்னா வண்டி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பிரேக் போட்டு நிப்பாட்டலாம். ஸோ பிரேக் இஸ் நாட் டு ஸ்டாப் த கார், பிரேக் இஸ் எனேபிளிங் யூ டு கோ ஃபாஸ்டர். இந்த ப்ரோக்ராம் இஸ் எ பிரேக் அக்கார்டிங் டு சம், ரைட்? பிரேக் இஸ் நாட் டு ஸ்டாப் யூ பட் டு கோ ஃபார்வர்ட். ஸோ ஆல்வேஸ் பிரேக்கை வந்து நெகட்டிவில் எடுத்துக்காதீங்க, எப்போதுமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். சஸ்டைனபிள் லேர்னிங் வரும்போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த ஹெச்எம் தெரிஞ்சவங்க அவங்க கிளாஸுக்கு போய் அந்த குழந்தைங்கிட்ட கேட்குறாங்க, விச் ஃப்ளவர் இஸ் எல்லோ இன் கலர்? அந்த குழந்தைங்க பேன்னு பார்க்குது, ஏன்னா ஹெச்எம். உடனே அவங்களே பதில் சொல்கிறாங்க, எந்த பூ? சன்ஃப்ளவர் இஸ் எல்லோ இன் கலர். கரெக்டாக ராங்க? கரெக்டாக ராங்கம்மா? கரெக்ட் தானே? எனக்கு என்னன்னா, நம்ம சாப்பிட்ற காய்கறியில் முக்கால்வாசி காய்கறியுடைய பூ எல்லோ, அதையும் சொல்ல மாட்டேங்கிறோம். கண்டுக்காத ஒரு சன்ஃப்ளவர், பார்க்காத ஒரு சன்ஃப்ளவர் சொல்ல சொல்கிற வெண்டைக்காய் எல்லோ கலர், எல்லாமே ரைட்.
எல்லாமே வந்து நமக்கு அது புடலங்காய் இது சாரி பீர்க்கங்காவாக இருக்கட்டும், பாவக்காவாக இருக்கட்டும். இது ஒரு அழகான பூ. எந்த காய்? புடலங்காய். புடலங்காய். இதெல்லாம் நாங்கள் சொல்லாமல் இவ்வளோ அழக வெள்ளைக்காரன் எழுதுன சன்ஃப்ளவர் இஸ் எல்லோ இன் கலர் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோமே, இது நியாயமா? ஆர் வி டீச்சிங்? No, we are only transferring information. We are not giving children knowledge. என்ன இருக்குது வேர்டில்? சீரம் பண்ணுங்க, இனிமேல் பேசிட்டே இருக்கணும். wound. வெரி குட். நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், இந்த சென்டென்ஸ் படிங்க. இப்போ ஐ ஐ ஐ wound the bandage. ஃபஸ்ட்டு wound வந்து பாசிட்டிவ் வேர்ட், செகண்ட் நெகட்டிவ் வேர்ட். உங்களுக்கே நெகட்டிவ் வேர்ட் முதல்ல மண்டல வந்துச்சு. ஏன் ஊண்டு வந்துச்சு மனசில்? ஏன் ஒரு பாசிட்டிவ் வேர்ட் வர மாட்டேங்குது? நெகட்டிவ் இஸ் கிரேட்டா? அடப்பாகுமே. அது ஏன்னா கிளாஸ் இந்த மாதிரி இருக்கணும். இந்த காலத்து கிளாஸ் இந்த மாதிரி இருக்கு. நான் சொல்கிறேன், நீ கேளு. இது மாறணும். குழந்தைங்க பேசணும். they have to come out, they have to speak. சிலபஸை வச்சு அப்படியே மண்டையை வெட்டுற வேண்டியது, எல்லாத்தையும் வெட்டுற வேண்டியது. ரைட்? சரி, இது என்ன சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள். படிக்க சொல்லலாமா? ஆன்சரை சொல்லு. அடப்பாவுமே. ஆன்சர் பட்டர்ஃப்ளை. அப்புறம் வாட் ஹஸ் வீல்ஸ் வித் ஃப்ளைஸ் அண்ட் ஃப்ளைஸ். நான் சொன்ன ஃப்ளைஸ் ஈ. இப்போ சொல்லுங்க, வாட் யங்ஸ்டர்ஸ், எங்கே இருக்கிறீங்க? குப்பத்தொட்ட வேண்டியமா? எல்லாம் லேட்ரல் திங்கிங் தான். இனிமேல் கன்ஸ்ட்ரக்ட் நியூ அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும்போது 1 2 3 2 4 அங்கே என்ன வரும்? இட்ஸ் நாட் 6. குயிக் குயிக், there's no time. 8. This is what is knowledge transfer. Reverse gear. What has 4 letters sometimes has 9 but never has 5? English. சீக்கிரமா சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். நான் போட்ட உடனே கொஸ்டின் நினச்சிக்கிட்டீங்க, அது ஆக்சுவலாக சென்டென்ஸ். அது start thinking. What is half of 12? What is half of 12? 6 or 7? ரைட். காக்னிட்டிவ் நீங்கள் படிச்சிருப்பீங்க பிஎட்ல, காக்னிட்டிவ் அஃபெக்டிவ் சைக்கோமோட்டார். இப்போ மெட்டாகாக்னிட்டிவ், பியாண்ட் த காக்னிட்டிவ் டொமைன், மெட்டாகாக்னிட்டிவ் அப்ரோச் ஆரம்பிச்சாச்சு. இட் மீன்ஸ் திங்க் அபவுட் தர் திங்கிங். அதுக்கு போகும்போது லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் வருது. ஹெரிடிட்டி, என்வாயன்மெண்ட், எக்ஸ்பீரியன்சஸ். இது பாருங்கள், ஒரு பெரிய ஸ்கூல் லட்சக்கணக்கில் சார்ஜ் பண்ணுறோம். மேலே பாருங்கள், சில்ட்ரன்ஸ். இந்த தப்பு நாங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தயவு செய்து இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்காதீங்க ப்ரைமரியில். ரொம்ப சிம்பிள்மா. கிவ் ஹர் ஹர் புக். ஹர்னா ஹர். அந்த குழந்தைக்கு அக்கா தங்கச்சி கிடையாது, அண்ணன் தம்பி தான். வீட்டுக்கு போயிட்டு இப்படி சொல்லுமா? ஸோ டோன்ட் டீச் இங்கிலீஷ் இன் எ ராங் வே. டோன்ட் டீச் இங்கிலீஷ் இன் எ ராங் வே. ரைட்? இதுக்கு ஆன்சர் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், மனசில் வந்து உங்கள் ஆன்சரை போட்டுங்க. எது கெட் ஆன், எது கெட் இன். எல்லா டீச்சர்ஸும் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. 3 கெட் ஆன், 3 கெட் இன்.
எனக்கு ஆன்சர் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு ஆங்கிலம் தாய்மொழி கிடையாது. நாங்களே கிளியராக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். பதில் சொல்லாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி ப்ரூவ்ட் ரைட் ஆர் ராங். யூ பி வித் அன் ஆன்சர். நான் கரெக்ட் ஆன்சர் போடுறேன், பார்த்துக்குங்க. So we make mistakes. Several of us will have made mistakes. Why is it we are very particular about our students when we write? சரி, இது என்ன phrase வரும்? Bad plus wise. Quickly. Quick. Bad advice. Very good. Right? Motivation, learns and sense of self-aware. லெஸ்ஸுக்கு அர்த்தம் என்ன? கம்மி. ஃபுல்லுக்கு அதிகம். இந்த பொருளை நான் யூஸ் பண்ணுறேன், இது நான் யூஸே பண்ணல, அப்போ இந்த பொருள் என்னவா மாறுது? இது அதிகமாக யூஸ் பண்ணுறேன், இந்த பொருள் என்னவா மாறுது? கரெக்ட் தானே? இப்போ இங்கிலீஷுடைய வேடிக்கை பாரு. சம்முக்கு என்ன அர்த்தம்? கம்மி. ஃபுல்லுக்கு அதிகம். ஒரு அழகான பொருள் பார்த்தோன்னா வாயிலேருந்து உச்சரிப்பு வருது, இது கொஞ்சமாக இருந்தால் நல்லதுங்கிறோம், அதிகமாக இருந்தால் மோசங்கிறோம். இதுதான் இங்கிலீஷ். புரியுதுங்களா? இங்கிலீஷுடைய பிரச்சனை புரிஞ்சுக்கிங்க. ரைட்? அப்போது கரெக்ட் தானே? கரெக்டாக தப்பா? ஆனால் மழை காலத்தில் அதுக்காக தான் நான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் சொல்லிக் கொடுப்பது சொல்லுவேன், ஷார்ட்கட் கற்றுக்க. 2 வார்த்தை, ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர். அதுலேயும் ஒரு வேர்ட் ஒன் வவல், ஒன் ஆல்ஃபபெட் ஒன் வவல், ஐஇடி ரெண்டுமே. இதில் 2 ஆரை போட சொல்கிறான், அதில் 1 ஆரை போட சொல்கிறான். அதை மேரீடுன்னு சொன்னால் பரவாயில்ல, மேரிட் பரீட். அப்போ என் குழந்தை எப்படி ஞாபகம் வைக்கணும்? திருமணம் பண்ணும்போது ஜோடியாக இருப்பாங்க, அதனால் 2 ஆறு. புதைக்கும் போது ஷார்ட்கட் சொல்லிக் கொடுங்க. டீச் தெம் ஹவு தே கேன் அச்சீவ். அட் த எண்ட் ஆஃப் த டே த சைல்ட் ஷுட் ரிமெம்பர், இதுதான் பெஸ்ட்டு. ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க்? ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்? But when you apply in a sentence, correct தானே? ரைட். இந்த பங்க்சுவேஷன்ஸ் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்கம்மா. கரெக்டாக? ஆமாம். அவனை தூக்கில் போடாதீங்க, விட்டுருங்க. கமாவை கொஞ்சம் மாற்றி போட்டிங்க, தூக்கிலே போட்டுடலாம். ஒரு கமாவை மாற்றி போட்டால் ஒரு மனுஷனை தூக்கில் போட்டுடலாம். ஹேங் ஹிம், நாட் லீவ் ஹிம். சரி, சீக்கிரமாக சொல்லுங்கள். சீக்கிரமாக சொல்லிகிட்டே இருக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேறு இருக்குது, கேம்ஸ் வேறு இருக்குது. என்ன வரும்? இது நேற்று சொல்லிட்டேன், சொல்லாதவங்க மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆன்சர் எனக்கு. அதுக்காக 2 எடுத்துட்டேன், வேறு 2 போட்டிருக்கேன். தெரியும், நேற்று உட்காந்தவங்க சில பேர் உட்காந்து என்ன ஒரு குச்சியை மாற்றி போடுங்க. ஆன்சர் சொல்லு சீக்கிரம். என்னம்மா கணக்கா? என்ன ஆன்சரு? ரொம்ப சிம்பிள்டா. 3ல் இருக்கிற கோடை தூக்கி மேலே வை. 22ன்னா என்ன பண்ணும்? பை. ரைட்? சரி, இது ஒரு ஸ்டிக்கை மூவ் பண்ணி ஈக்குவல் பண்ணுங்க. குறித்து வச்சுக்கோங்க. கிளாஸில் போய் விளையாடுங்க. கிளாஸ் ஜாலியாக இருக்கணும். அது இல்லாமல் சும்மா போட்டு போர் அடிச்சுக்கிட்டு கணக்கில் போட்டு. எங்கே கணக்கு வாத்திருங்க? மேத்ஸு.
சரி, அடுத்தது பேலன்ஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வரணும். ரைட், ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே தெரியாத ஒரு டைப்பிஸ்ட் கிட்ட கொண்டு போய் கம்ப்யூட்டரை கொடுத்தா இப்படி தான் டைப் பண்ணுவாங்க. ரைட், ஃபைண்ட் நியூ சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய நான் விவசாயிகளுக்கும் சொல்லித்தரேம்மா. நீங்கள் கிளாஸில் பாட்னி கிளாஸ், சயின்ஸ் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது நான் மழையில் போகும்போது கொடையை பிடிக்கிறேன், தண்ணி என் தலை மேலே விழாது, என்னை சுற்றி தான் விழும். என்கிட்ட கொடை இல்லை, நல்லா வளர்ந்த மரம், அதோடைய நிழலில் போய் நிற்கிறேன். ஒரு 2 சொட்டு என் தலை மேலே விழும், மீதி தண்ணி எங்கே விழும்? மரத்தை. ஏன் மரத்தை சுற்றி விழணும்? ஏன்னா குடிக்கிற வேர் அங்கே இருக்குது. இப்போ மரத்துக்கு தண்ணி எங்கே ஊற்றணும்? சுற்றி ஊற்றணும். நாங்கள் எங்கே ஊற்றுறோம்? நம்ம சாப்பிட்றது இந்த வழி தானே. சயின்ஸ், பேசிக் சயின்சஸ் இதெல்லாம் கற்றுக் கொடுங்க, இதெல்லாம் கற்றுக் கொடுங்க. திஸ் இஸ் வாட் இஸ் சயின்ஸ். சோஷியலி சப்போர்ட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி டிஸ்எங்கேஜ்ட். நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, அவங்க கவனிக்கிறது கிடையாது. கரிக்குலம் உங்கள் கையில் கிடையாது, அசஸ்மெண்ட் உங்கள் கையில் கிடையாது, பெடகாகி யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. ஏன் சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க? பிஎட் இஸ் அவுடேட்டட். பிஎட் இஸ் கம்ப்ளீட்லி அவுடேட்டட் நவ். அங்கே தான் அசஸ்மெண்ட்டுக்கு எம்பசைஸ் பண்ணுறேன், கொண்டு வர போகிறேன். If the government is getting re-elected, I continue as chairman, I am going to change the entire pattern. Evaluation, marks, assessment, holistic. அதாவது இது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனேன்னா இதான். ஒரு குழந்தைய பார்த்து